ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் விஷன். நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கட்டு இந்த மாதிரி புளிச்சக்கீரை இலையெல்லாம் பறிச்சுட்டு தண்ணியில் 2 டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த புளிப்பு தன்மை நல்லா இறங்கி தண்ணியில் போயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா புளிச்சக்கீரையை போடணும். போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளிச்சக்கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த கரண்டியில் தண்ணி இல்லாமல் தனியாக வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கத்திரிக்காய் புளிச்சக்கீரை கடையிறதுக்காக 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்துருக்கேன், சின்ன சைஸு. நீங்கள் பெரிய சைஸாக 1 எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பானையில் இந்த புளிச்சக்கீரை செய்ய போகிறோம். இதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்தாதீங்க. இப்போ இந்த வெந்தயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. கட்டி பெருங்காயத்தூளாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட சின்ன சின்ன பீஸாக நறுக்கின பூண்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட தனியாவை இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 15 பல் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. காரம் ரொம்ப நல்லா இருந்தால் தான் இந்த புளிச்சக்கீரைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது இனிப்பு தன்மை இருக்கிறனால இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் சேர்த்திக்கோங்க. இது காரத்தன்மை இருக்குது, அதனால் புளிச்சக்கீரைக்கு 2ம் சேர்ந்து வரப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் 2யும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகும் அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் வெங்காயம். அப்போ தான் நம்ம புளிச்சக்கீரையோட சாப்பிட்றப்போ கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் இது கூட சேர்த்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். சேர்த்திட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. இது கூட அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் கத்திரிக்காய் கூட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது நம்ம நல்லா வேகணும். அதனால் சின்ன சைஸு புளியை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது முழுமையாக நல்லா வெந்து வரட்டும். அதனால் மறுபடியும் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியும் அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது இந்த டைமில் நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த மசாலா கூட இதெல்லாம் நல்லா கீரை நல்லா சேர்ந்து வரட்டும். அந்தளவுக்கு வேக வைக்கலாம். நல்லா 2-3 டைம் கொதிச்சு வந்தால் போதும். இது கூட அடுத்ததாக கொத்தமல்லி இந்த மாதிரி நறுக்கின்றதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையை சேர்த்திட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு
அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதை. இந்த புளிச்சக்கீரை வந்து சாப்பிட்றதுனால பெண்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து ரொம்ப நல்லா இருக்குது இதில். இதில் வந்து கிராமத்து முறையில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து ரத்த சோகை போக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணும் இது. அதனால் இது வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 3 பல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலையிலே சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கீரையோட நம்ம சேர்த்திடலாம். இந்த தாளிச்சதை சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளிச்சக்கீரை வந்து சூடான சாதத்தில் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி களியோடு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். களி கூட சாப்பிட்றப்போ இன்னமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், களி கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.